Hi viewers, today's special பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும் பேனில். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேன் வைக்கிறேன். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விடலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு போடுறேன். ஒரு ஆனியன் சின்னதாக கட் பண்ணது. ஸோ பன்னீர் இந்த மாதிரி திருப்பி விடணும். அஞ்சுலேருந்து 6 மீன்ஸ் சின்னதாக கட் பண்ணது போட்டிருக்கேன். ஒரு பெரிய துருவன கேரட் போடுறேன். பன்னீர் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சோய் சாஸ் போடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு சால்ட். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்க்கணும். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கேற்ற அளவு நான் போடுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். பன்னீர் போடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்போ உங்களுக்கு சால்ட்டோ இல்லை பெப்பரோ கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.